ஊடகங்கள்லாம் ஊதி பெரிதாக்கிற பார்த்தா அவர் ஏதோ கட்சியிலிருந்து விலகிற மாதிரி இது வந்து ஒரு தீனி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி வந்து வேற ஏதாவது நெரேட்டிவ் செட் பண்ணுமா அப்ப எல்லாரும் இதுக்கு பதில் சொல்றாங்க அவரவர் பேட்டி கொடுக்குற விட்டு போட்டு எஸ்பி சேகர் பேட்டி கொடுக்குறாரு சேகர் பாபு பேட்டி கொடுக்குறாரு ஒவ்வொருத்தரா பேட்டி கொடுத்துட்டு விலகிட்டாரு எங்க விலகினாரு என்ன விலகினாரு அவரே விஜய கழுவி ஊத்திருக்கிறாரு டிஎம்கே துரத்தி அடிச்சிருக்காரு அப்ப ஏடிஎம்கேல இபிஎஸ் தான் வந்து நாங்க முதலமைச்சராக்கும் எங்களுடைய கூட்டணிக்கு அவர் தான் தலைவர் இவர் எல்லாருமே பிரச்சனை பண்ண பார்த்ததே இபிஎஸ்க்கு இவருக்கும் ஆகல அதனால தான் விலை கொடுத்துட்டாங்க இவர் பலி கொடுத்துட்டாங்க சொல்றாங்க அண்ணன் இபிஎஸ் தான் வந்து முதலமைச்சர் தெளிவுபடுத்திருக்காரு அப்ப எல்லா குழப்பங்களுக்கும் தெளிவா 100 முறை ஆணி அடிச்ச மாதிரி இன்னைக்கு பேட்டிலே பதில் சொல்லி கூட அது ஒரு மணி நேரத்துக்கு பிளஸ் பேட்டி மோர் தென் 1 hour பேட்டி அதுல பேசப்பட்ட எல்லா விஷயங்களும் விட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது அண்ணா அப்பா கூட முடியலன்னா அதனால நான் வந்து இங்கே இருக்கேன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதனால எனக்கு வேண்டாம் சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கேன் சரி இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு விலகிட்டார் சொன்னது இது வரைக்கும் வந்து எதுவுமே தீனியே கிடைக்காம என்னடா செய்யறது எல்லாமே டிஎம்கே காங்கிரஸ் சுத்திட்டு இருந்து சொன்னவங்களுக்கான ஒரு விலையை தவிர வேற ஒன்றும் உருப்படியா இல்லை அவ்வளவு பெரிய கவலைப்படும் விஷயம் இல்ல திரு அண்ணாமலையால் இதை பார்த்திருக்க முடியும் இது வந்து ஒண்ணு அண்ணாமலை விலகினால இது வந்து அவர் வந்து கோச்சிட்டு இருக்காருங்கிறதுலாம் ஒரு கற்பனை அவர் வந்து பிஜேபி செய்ய வேண்டிய உத்தரவை அதே பேட்டில் 10 முறை சொல்லிட்டாரு எங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன்டார்